Dance with me. Back and forth. Move my body back and forth. Move my body back and forth. Move my body back and forth. Move my body. சிறந்த சமூக சேவகர்கள் உங்க எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தோட நம்மளோட வேலை ஆசான் பத்மஸ்ரீ அவர்களையும் காந்தியவாதி கருப்பை அவர்களையும் வழங்கும்படி அன்புடன் கேட்கிறேன். சார் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்க வரை தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயண்ணன் நல்லாசியுடன் பொதுச் செயலாளர் புஷியானந்தன் அவர்களின் நல்லாசியுடன் இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு விருது வாங்கியிருக்கேன். இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாகி வரும் காலகட்டத்தில் அதை தவிர்த்து அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என்னுடைய தலைவர் 14 வயசுல நான் ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தேன். 14 வயசுல இருந்து இன்னைக்கு 33 வயசாகுது. கொரோனா காலகட்டங்கள்ல 2 வருடம் சாலையோரம் இருக்கிற ஆதரவற்ற முதியோர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த 2 வருஷம் அவங்களுடைய நிலைமையை தெரிஞ்சு 2 வருஷமும் விடாம அவர்களுக்கு உணவளிச்சு வந்திருக்கோம். இப்ப வர ஒரு 2 வருஷ காலமா தொடர்ச்சியா வாராந்திர பணியாக குழந்தைகளுக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம் பண்ணிட்டு வந்துருக்கோம். படிக்கிற கஷ்டப்படுற மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புஸ்தகம் வழங்கிட்டு இருக்கோம். அப்புறம் இரவு நேர பாடசாலை டீச்சருக்கு மாசம் 1500 ரூபாய் சம்பளம் கொடுத்து கஷ்டப்படுற பிள்ளைங்க இரவு நேரம் அதாச்சும் இரவு நேரங்களை தவிர்த்து கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடிமையாகாம அந்த டியூஷன் சென்டர் எங்க தலைமையில இருந்து எங்க தளபதி அவர்கள் நடத்த சொல்லியிருந்தாங்க. நாங்க டீச்சருக்கு 1500 ரூபாய் சம்பளம் கொடுத்து இந்த குழந்தைகளுக்குலாம் படிக்க வச்சு அவங்க மென்மேலும் வளர்ச்சி பெறணும். அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான நோட்டு பேக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் எங்கள் தளபதி சார்பாக நாங்கள் வழங்கிட்டு இப்போ வந்துட்டு இருக்கோம். அது போக நிறைய உதவிகளாக நான் மட்டும் கிடையாது, எங்கள் கட்சி அனைவருமே தொண்டர்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சலிமரனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு விரும்புகிறேன். அண்ணன் எப்படி நமக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்னா, தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு அப்போ போராட்டம் நடக்குது. தனி மனிதனா சிவகாசி கார்பரேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல ஒரு அரச மர அடியில தனி மனுஷனா ஒரு கருப்பு பணியினை போட்டு உட்காந்து ஒத்த மனுஷனா போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அப்போ நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட அண்ணே நாங்களும் போராட்டம் நம்ம ரசிகர் மன்றம் அப்போ ரசிகர் மன்றமாக தான் இருந்துச்சு. எங்கள் தலைவர்கிட்ட எங்கள் மாவட்ட செயலாளர் மூலியமா செந்தில் அவங்க மூலியமா நாங்கள் கேட்டிருந்தோம். அண்ணே நாங்களும் போராட்டத்தில் நம்ம கட்சி கொடியை பயன்படுத்தி நாங்கள் ரசிகர் மன்றத்துலேருந்து நம்மளும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் எங்கள் தலைவர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, இது மாணவர்களுடைய போராட்டம், இதுல எக்காரணத்தை கொண்டோ கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது. யாரு மாணவர்கள் தனித்தனியா எங்கெங்க போராட்டம் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த அண்ணனை பார்த்துட்டு பையன் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு பையங்க எல்லாரையும் கூட்டு அவரோட ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் அவர் கூட நின்னோம். அன்னைக்கு இருந்த அந்த நட்பு, அதுக்கப்புறம் அந்த அண்ணன் போராட்டம் முடிஞ்சு இந்த அண்ணனும் போயிட்டாங்க, நாங்களும் போயிட்டோம். ஆனால் அவர் கூட முழு மனசாக நாங்கள் இருந்தோம். போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ண வர போகும்போதெல்லாம் அவரை சுற்றி நாங்கள் தான் நின்றுருந்தோம். பிடிச்சா எங்களையும் சேர்த்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுருந்தோம். அன்னைக்கு கட்சி சேராம ஒரு நட்பு ரீதியா ஒரு தமிழன் என்ற ஒரு உணர்வுடன் தான் அந்த அண்ணன் கூட நாங்கள் நின்னோம். இன்னைக்கு அந்த நின்று 2 வருஷம் அந்த அண்ணன் எங்கேயோ போயிட்டாங்க, நாங்கள் எங்கேயோ போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அறிமுகம் ஆச்சுன்னா,
ஒரு எங்கேயோ ஒரு பஜார் போகும்போது அந்த அண்ணனை பார்த்துட்டு பேசி அதுக்கடுத்து அறிமுகமானோம். எங்க ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டோம். நாங்க செய்யற சேவைகளை அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இந்த மேடையை எனக்கு கொடுத்துருக்காங்க. உண்மைக்கே அவருக்கும் அந்த விழாவில் வந்து விருது வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மனிதர் அதாவது பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்க கண்டிப்பான முறையில கலந்து கொள்ளணும் அப்படின்னாங்க. இந்த விருதை உண்மைக்கே நான் பெரும் பாக்கியம் போடுறேன். காந்தி தாத்தா வந்து இல்ல அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு அவங்க மறுபடியுமா அந்த ஐயா அவங்கள பார்க்குறோம். அவங்க கையாலையும் பத்மஸ்ரீ விருது வாங்கின ஐயா கையாலையும் இந்த விருதை வாங்கின எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி நன்றி. ஏபிஜே நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி.